ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்றோம். இது பல பேர் பல விதமா புரிஞ்சுருக்காங்க, சில பேர் தவறாம புரிஞ்சிருக்காங்க. பட் அவங்க பாணியில அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும், வாட்டவர் அது எப்படி இருக்கும். பட் உங்க பார்வையில ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் என்பது ஒரு ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் பார்க்க வேண்டும் என்றால், அவன் தன்னை உடலும் பொருளும் மட்டும் நினைக்காத ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்து அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதே ஆன்மீகம். தன்னுடைய இயல்பு ஆதாரமான இயல்பு நிலையை தெரிந்து கொள்ள அணுகுமுறை ஆன்மீக வாழ்க்கை. தன்னுடைய உடம்போ நினைவோ அனுபவங்களோ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான உண்மை என்ன, நான் ஏன் பிறந்தேன், எங்கு செல்கிறேன், எப்பொழுது முடியும், நான் என்னவாக இருந்தேன், என்னவாக இருக்கப் போகிறேன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் அடிப்படையா ஒரு உண்மை இருக்கு. அதை நம் முன்னோர்கள் அறிந்து அதை ஒரு பிரமாணங்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் சொல்லி, அதான் நம்மளுக்கு ஆதாரம். நீங்க பிரமாணம்னா முக்கியமானது எது அறிவுல அப்படின்னா நம்மளுக்கு வேதம், இந்துக்களுக்கு. அந்த வேதத்தில் இதை சொல்லி இந்த அணுகுமுறையை இன்னொரு விதமா பார்க்க போனா, ஒரு பூ மலர்கிறது, அந்த பூ மலரும் பொழுது நறுமணம் தெரிகிறது. இந்த நறுமணம் நான் அனுபவிக்கிறேன். இந்த பூ ஏன் மலர்கிறது, எப்பொழுது மலர்கிறது, அதன் வாசம் எங்கிருக்கிறது, எப்படி பரவுகிறது, எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதெல்லாம் கேள்விகள் எல்லாம் பொருளை பற்றியது. உலகத்தில் இருக்கும் படைப்பின் அறிவாய் பார்ப்பது. அதன் பின்னால் இருக்கப்படும் உந்துதல், அந்த உந்துதல் எது என்பதை தெரிந்து கொள்வது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் என்று சொல்கிறோம். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். பொதுவா ஒரு சராசரி மனிதன பார்வையில், குறிப்பா இந்துக்கள் அப்படி வச்சுக்கலாமே, ஸோ கடவுள் நம்பிக்கை அது கூட தொடர்பு படுத்தி தான் ஒரு ஆன்மீகத்தை பார்க்குறாங்க. ஆன்மீகனாவே கடவுள் அப்படின்ற மாதிரி. அதுலேயும் சில பேர் கடவுள்ன்றது என்னன்னா ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ட், ஒரு ஐடென்டிட்டி, நம்ம அது சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அது உருவ வழிபாடு நம்பிக்கை இல்லைன்ற கூட ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியுமா? நிச்சயமா. அந்த ஆன்மீகம் என்பது ஒன்றும் தெரியாத பெரிய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கும் அந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் தேவையில்லை. அன்பு என்ற ஒரு நிலை, உயர்ந்த நிலையில் இருப்பது ஆன்மீகம். அன்பு என்ற உணர்வோடு, அந்த அன்பு மட்டும் என்ற உணர்வோடு உயர்ந்த நிலையில் இருப்பது ஆன்மீக வாழ்க்கை. அது ஆன்மீகம். இந்து மதத்துல கடவுள் இதுதான் உருவாக்கப்பட்டாலும் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பூஜையில என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் பொடியை தண்ணியில கலந்து ஒரு புளி பிடிச்சி வச்சுட்டு இதான் பிள்ளையாக்குவாங்க. பிடிச்சா பிள்ளையார். நம்ம அதை இன்வோக் பண்றோம், அதுல உருவேற்றோம். எந்த ஒரு பொருளிலும் நீங்கள் இறைவனை கொண்டு வரலாம். என்னோட குரு தயானந்த சரஸ்வதி சொல்லியிருக்க ஒரு பெரிய மகா வாக்கியம் மாதிரி, தமிழ்ல மகா வாக்கியம், பெரிய சொல் என்னன்னா, இருப்பதெல்லாம் இறைவனே. அப்படி என்றால் செய்வதெல்லாம் இறை செயலே. அப்ப ஆன்மீகம் எங்க பிரிஞ்சிருக்கு? இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் இல்லை என்று சொல்வதற்கே இருக்கு என்று நினைத்த பிறகுதான் நீ இல்லை என்று சொல்ல முடியும். ஒரு ஃபிளீட்டிங் செகண்ட், ஒரு ஒரு கன்சுமேட்டர் நேரத்துக்குள்ளேயாவது நினைக்கணும்,
ஏதோ இருக்குமோ அப்புறம் தான் இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஸோ இருக்குது, எதையும் அழியாமல் இருக்கிறதுன்றது இருந்துகிட்டே இருக்கிறதுனால இறைவன் தான் எல்லாற்றிலும் இருக்கிறது என்பதை இருப்பதினால் நான் எது செய்தாலும் அது ஆன்மீகத்தை டச் பண்ணி தான் செய்யும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டனாலும் சொல்லாலும் சொல்ல அதை ஒருமுனைப்படுத்துபவன் ஆன்மீகவாதி, அதை ஒதுக்குபவன் சாதாரண வாழ்க்கை வாழ்பவன். சமீபத்தில் என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவரும் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிப்பாரு. அப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். பொதுவாக ஒரு கேள்வி கேட்கப்படுது, கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி பல வருடங்களா பல யுகங்களா கேட்டுட்டு இருக்காரு. அந்த கேள்வி இன்னும் அது பதில் கிடைக்கல. அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த கேள்வி தப்பான கேள்வி, உனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார், அதை நீ புரிஞ்சிக்காம வெளி உலகத்துல கடவுளை தேடுறது வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் என்கிட்ட சொன்னார். அதனால அவர் என்ன சொல்றாரு, காட் இஸ் அன்னோவபிள், யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், யூ கான்ட் பிலீவ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அந்த புரிதல் இருக்கணும், புரிதல் இருந்தால் நீ ஆன்மீகவாதி தான் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னார். இப்போ நீங்கள் சொன்ன கருத்தும் எனக்கு ரொம்ப விளக்கமாக இருந்தது, நல்லா புரிதலாக இருந்தது. இப்போ அடுத்த கேள்வி போவோம். இந்த மதம் இதுல ஒரு இது நான் வந்து விவரம் சொல்ல விரும்புகிறேன். சொல்லு. எனக்கு கொடுத்த பாடம் கற்றுக் கொடுத்த முதல் சுவாமி வந்து ஒரு புஸ்தகம் போட்டார், நோவபிள் அன்னோன். ஓகே ஓகே, அன்னோன் பட் நோவபிள். ஓகே. ஏனென்றால் என்னுள் இருப்பது என்பது அதுதான் இருப்பது, அதை மறைப்பது நான். இத வந்து அழகா வந்து திருமூலர் சொல்லியிருக்க, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது யானையே இல்லை. என்னை நானும் இறைவனும் கூட நடக்கிற மாதிரி நான் பிரிந்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை விட்டுட்டேன்னா தன்னை மறந்த நிலை என்று சொல்வார்களே, அப்போது இருப்பது நிச்சயமானது இறைவனே. இதுதான். அதனால நம்ம தெரியாது, unknown, you have to feel it. அது நோவபிள். ஏன்னா இறைவனையே நம்ம சித் என்று சொல்கிறோம், அறிவு என்று சொல்கிறோம். பிரம்மனோட குணத்தை பத்தி சொல்லச்சு, குவாலிட்டி சொல்லச்சு, சத்தியம், சித்தம், அனந்தம், இவ்வளவு சொல்றோம். இது மூணுமே இருக்கிறதுனால எனக்கு நோவபிள், நான் அதுதான், என்னுடைய இயல்பு நிலையே அதுதான், ஆதாரமே அதுதான். அதனால நான் அந்த சமயத்துல உணர்வு என்பது என்னுடைய புலன்களின் மாறுபாடு, மருவி கொடுக்குது. என் பொருளை பார்த்து தெரிந்து என்னுடைய புலன்கள் மருவி என் புத்தியின் மூலம் சொல்கிறது. இது எல்லாம் நடப்பதற்கு பின்னணியில் இதை பார்த்து கொண்டு இதற்கு ஒரு ஆதாரம் கொடுப்பதுதான் கடவுள். இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா தியேட்டர்ல மூவி போயிட்டு இருக்கு, பின்னாடி லைட் இருக்கு, பிலிம் ஓடுது, நம்மளுக்கு மூவி தெரியுது, நம்ம அதை பார்க்கிறோம், அதில் அழறாங்க, சண்டை போடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கிறோம் அந்த ஸ்கிரீன்ல. ஆனா ஸ்கிரீன்ல ஒண்ணுமே இல்லை. அந்த லைட் தான் கடவுள். இந்த ஓட்டம் எல்லாம் இயல்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு நடப்பு. ரிலீஜன், மதம் சொல்றோம். இன்னொரு பக்கம் ஆன்மீகம் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த மதத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, அப்புறம் இந்த மதத்தோட நேர்மறை தாக்கம் மக்களுக்கு என்னவா இருக்கு, வேற விதமா சொல்லணும்னா அதனால மக்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன, அதனால் அவங்க எப்படிப்பட்ட நன்மைகளை உணர்கிறார்கள். அதாவது
மதம் என்பது ஒரு பிலாசபி தியாலஜியை வச்சு பண்றது. மதம் ஆன்மீகத்துக்கு மதம் தேவையில்லை. மதத்துக்கு ஆன்மீகம் அடிப்படை. மதத்துக்கு ஆன்மீகம் அடிப்படை. அடிப்படை. ஓகே. இந்து மதம் என்றால் அதனுடைய வேதத்திலேயே மதத்துக்கு, நம்ம இந்து மதத்தில் யாகம் பண்றோம், ஹோமம் பண்றோம், சம்ஸ்காரங்கள் பண்றோம், இதுக்கெல்லாம் அந்த பிரமாணம் கர்ம காண்டத்தில் இருக்கு. எல்லாம் ஞான காண்டத்தில் ஆன்மீகம். ஆன்மீகவாதி மதவாதியாக இருக்க வேண்டாம், அவசியம் இல்லை. அவன் அதற்கும் அப்பாற்பட்ட நிலையை புரிந்து கொண்டான். மதவாதிக்கு ஆன்மீகம் தெரிந்தால் நல்லது, இல்லை என்றால் அது குறைபாடு உள்ள மத நோக்கமாக மதமாக மாறிவிடும். மதம் என்று உருவாக்கப்பட்டது மனிதர்களுக்கு சொசைட்டியில எப்படி வாழறது, சமூகத்துல ஒரு இயல்பா ஒரு நிம்மதியா வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டு சில மத போதகர்களால் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. அதில் ஆன்மீகம் இல்லாமல் செய்து, அதிகமாக இல்லாமல் செய்து வைத்து புரியும்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து மதத்திலையும் உண்டு நிறைய. இவங்க ஒவ்வொரு இது இருக்கு. அந்த மதத்திலேயே சில பிரிவுகள் ஆன்மீகம் அதிகமாக எடுத்துக்கும். சில பிரிவுகளுக்கு ஆன்மீகம் மதம் இந்து மதம் தான், ஆனா அதுல ஆன்மீகம் அப்படின்ற பொருள் மேலோங்கி தெரியாது. அதனால ஆன்மீகத்துக்கு மதம் அடிப்படை இல்லை, மதத்துக்கு ஆன்மீகம் அடிப்படை. புரியுது. அதாவது ரிலிஜன் definitely includes spirituality. Spirituality need not include religion. அந்த பாயிண்ட் நீங்க வரீங்க. ஆமா, அதாவது ஆன்மீகமா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற பர்சன் எந்த ஒரு மதத்தையும் பார்ப்பதில்லை. அதை தாண்டி சென்று இருப்பதெல்லாம் இறைவனே என்ற நிலை. பகவான் ரமண மகரிஷி அவர் எல்லாம் தெரியும், உண்மை எதுன்னு சொல்லுவாரு. உண்மை, அன்பு, அறிவு, இதுதான் இருந்தது அவரோட வாழ்க்கையில். அவர் தன் வளர்ந்த பிறந்த மதத்துக்கு தகுந்தபடி பண்ணார். ஏன்னா அதெல்லாம் அவரோட இயல்பு வாழ்க்கையில இருந்து அவர் பிறந்த உடம்போட கலந்தது. பஞ்சபூதங்கள் அதுல இருக்கு, அணுக்கள் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்றது உங்க தாத்தா பெயர் 7 பரம்பரை என்பதை 7வது தலைமுறையில் இருக்கக்கூடிய தாத்தாவுக்கு பெயர் பரன், அந்த பாட்டிக்கு பெயர் பறை. அதுதான் பரன் பறை பரம்பரையாக ஆகிவிட்டது. இது 7வது தலைமுறையை குறிக்கிறது. அந்த 7 தலைமுறைகளிலும் நம்மளுடைய இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்க அந்த பரம்பரையோட அணுக்கள் நம்ம உள்ள இருக்கு, மரபணுக்கள் அப்படின்னு சொல்லுது. இதனால அவர் அதை ஃபாலோ பண்ணி அதை வைக்கிறது என்பது சரியான முடிவு தான். இதற்கு நாம் மாறவும் அவசியம் இல்லை, அதன் பிறகு நான் அதில் தொங்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை விட்டு விடுகிறார். இன்ஃபேக்ட் இந்து மதத்துல கூட ஒரு ஞானிக்கு எதுவுமே கிடையாது, கர்மமே கிடையாது, அவன் எல்லாத்தையும் துறந்துள்ளான். அப்படின்னா என்னாச்சு, அவன் மதத்தில் இருக்கக்கூடிய சில வழிமுறைகளையும் ஒதுக்கி விடுகிறார். இந்து மதத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி, சசி தரூர் ஒரு புக் எழுதுகிறார், ஒய் ஐ மீன் இந்துன்ற புக்கு, அருமையான புக்கு. அதுல அவர் சொல்றது என்னன்னா, இந்து மதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்னன்னா, இன்ஃபேக்ட் இந்து மதனே சொல்ல முடியாது, பிலாசபி, வே ஆஃப் லைஃப் அப்படிதான் சொல்றாங்க. இந்து மதத்துக்கு ஒரு ஃபவுண்டர்னு யாரும் இல்லை, இட்ஸ் பிலாசபி, வே ஆஃப் லைஃப். ஓகே. ஆனா இந்தியாவை மட்டும் எடுத்துங்க, இந்தியாவில் பொறுத்த மாட்டாங்கன்னா ஒரு மனிதன் சட்டப்பூர்வமா ஏதாவது ஒரு ரிலீஜன் சேர்ந்துதான் இருந்துதான் ஆகணும். அது இந்து மேரேஜ் ஆக்ட் ஆகணும், சக்சஷன் ஆக்ட், எந்த ஆக்ட் எடுத்தாலும் ஏதாவது ஒரு மதத்துல நீங்க இருந்துதான் ஆகணும். அது நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த அந்த சட்டத்துக்குள்ள நீங்க வந்துடணும் நீங்க. ஸோ அதனால ஒரு நாத்திகர் கூட நீங்க இந்துவா இருக்கலாம், இந்துக்கள் அது ஃபாலோ பண்ணலாம். அந்த இது வேற எங்கேயும் இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்டியானிட்டி போனீங்கன்னா கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லைன்னா கிறிஸ்டியனா இருக்க முடியாது. இஸ்லாம்ல எல்லாமே நம்பிக்கை இல்லை, நீங்க முஸ்லீமா இருக்க முடியாது. ஆனா இந்துல அப்படி இருக்க முடியாது. நாத்திகன் கூட
இதில் ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் ஸ்டில் கம் அண்டர் இந்து ஆக்ட்ன்றது ஒன்று இருக்கு. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மதத்தால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நேர்மறை பாதிப்புகள் என்ன, அதன் நன்மைகள் என்ன, ஏன் மக்கள் ஒரு ரிலீஜன் சார்ந்து இருக்க வேண்டும் சட்டத்தை தவிர? அதாவது மதத்தின் கொள்கைகள், இப்ப கிறிஸ்துவ மதம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களின் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், சில வாழ்க்கை முறை வரைமுறை எல்லாம் அவங்களுடைய புக்கில், அவங்களுடைய போதனைக்கு ஏற்றப்பட்ட புக்கில் சொல்றாங்க, நூல்கள்ல அது தொகுப்புல. இது எல்லாமே ஒரு நல்லிணக்கத்துக்குத்தான், சமூக நல்லிணத்துக்கு உருவாக்கப்பட்ட சோசியல் ஆர்டர், சோசியல் இன்டராக்ஷன், சோசியல் ஹார்மனி வித்தின் த ரிலிஜன். இதை புரிதல்னு ஒரு போதகர் உண்டு. நீங்க சொன்னபடி மிச்ச மதங்கள்ல போதகர் உண்டு, எல்லா மதங்கள், ஜெயினருக்கும் உண்டு, போதகர்கள் உண்டு. இந்து மதத்துக்கு ஒரு போதகர் இல்லை, போதகர் என்று யாரையும் சொல்வதில்லை, அவர் சொன்ன தத்துவங்களை படிக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்து மதம் சொல்கிறது, இறைவனை நீ கேட்கலாம், ஏன் இல்லை என்று சொல்லி நீ வாதிடலாம். இந்து மதத்துக்குள் இருந்து கொண்டு இந்து மதத்தின் அடிப்படையை தெரிந்த ஒரு ஞானியிடம் போய் ஏன் என்று நாம் கேட்கலாம். இது மற்ற மதங்களில் அந்த உரிமைகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் கம்மியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இந்து மதத்தில் மட்டும் நாம் எதிர்த்து கேட்கலாம், எதிர்மறையாக பேசலாம். டு பி ஃபிராங்க், என்னோட பொண்ணு சொல்லுது ஐ எம் an agnostic அப்படின்னு, கடவுள் இல்லை என்று சொல்கிறது. அதுவும் உண்மை என்று சொல்கிறது இந்து மதத்தின் அடிப்படையான வேதம் பிரமாணங்கள். நீ கடவுள் சொல்லணும்னு அவசியம், நான் அதுக்கு பேர் கொடுத்திருக்கேன் கடவுள். என்னால் அந்த உண்மை நிலைப்படுத்தப்படவில்லை, அந்த உண்மையினால் இது உனக்கு காண்பிக்கப்படுகிறது, அவ்வளவுதான் என்று சொல்கிறது இந்து மதம் மட்டுமே. மிச்சதெல்லாம் இதுதான் இறைவன் என்று யாரோ சொல்லி அதை நிரூபணம் பண்ணி வைத்து சொல்லாத்தான் அந்த உண்மைத்தான் சொல்கிறது. இங்கு எவருமே, ஆதிசங்கரர் கூட, ராமானுஜர் கூட இதுதான் இறைவன் என்று இல்லாமல் எல்லாமே இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேதத்தில் கூட ஒரு 8வது மண்டலம் வரைக்கும் அந்த கடவுள் தெய்வம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். 9வது மண்டலத்துல வந்து கடவுள் சொல்லப்படுது. அதுல அவங்க வேதம் சொல்கிற கடவுள்லாம் வேற, இந்திரன் அந்த மாதிரி சமாச்சாரம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பல ரூபங்கள் எடுத்து விட்டன, நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வேதத்தை பற்றி. ஒரே ஒரு இது, தேவர்கள் வேற தெய்வங்கள் வேற. தேவர்கள் யாரு? இந்திரன் ஒரு தேவன், அமரத்துவம் உள்ள தேவன். அமரர்கள் பேரு, அவர்கள் அமரத்துவம் உள்ள ஒரு தேவன். தெய்வங்கள் அதுக்கும் மேல், அவங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை பகவான். எல்லா பகான பிக், சம்ஸ்கிருத வார்த்தை தான் அதில் வந்து பகஹா அப்படின்னா பெருசுன்னு இருக்கும், மிகப்பெரியது. இஸ்லாம்ல சில பேர் கார்ல ஒட்டி இருப்பாங்க, இறைவன் மிகப்பெரியவன். உண்மை, தெய்வம் வந்து பிக். அதாவது பகவான் என்பது தெய்வங்கள், அந்த தேவதைகள் வந்து பகவானுக்கு கீழே தான், தேவர்கள் தேவதைகள் இதெல்லாம். அதனால ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நாத்திகர் அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்து அந்த கான்செப்ட்ல வந்து வேதங்களை மறுப்பவர்கள் தான் நாத்திகர்கள், கடவுள் மறுப்பு இருக்கிறவங்க நாத்திகர்கள் கிடையாது, வேதத்தையே மறுப்பவர்கள் தான் நாத்திகர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க அக்னாஸ்டிக்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த அக்னாஸ்டிக்ன்றது என்னன்னா ஒரு ஐ டோன்ட் கேர், அதாவது கடவுள் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், அது இட்ஸ் நாட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் சர்டன் திங், ஐ அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங், அதோட முடிஞ்சு போய் அவ்வளோதான். நான் அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்ற அந்த கான்செப்ட் அந்த கேள்விக்குள்ளேயே போக நான் விரும்பல அப்படின்றது அந்த அக்னாஸ்டிக்ன்ற அந்த ஒரு வார்த்தை. ஸோ
அதுக்கும் இந்து பிலாசபில இடம் இருக்கு. நாத்திகர்களுக்கு இடம் இருக்கு, அக்னாஸ்டிகளுக்கு இடம் இருக்கு, ஆஸ்திகளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப விளக்கமா இருக்கு. அதாவது நாத்திகர்கள் தமிழ் எழுதுறோம். அப்படி என்றால் அது சம்ஸ்கிருத வார்த்தை. அதன் மூலம் ந அஸ்தி, அஸ்தி என்றால் இருப்பது, அஸ்தி. ந அஸ்தி என்றால் இல்லை. ந அஸ்தி என்று சொல்பவன் நாத்திகன். நாஸ்திகன் நாத்திகன் ஆனான். இன்ஃபேக்ட் பழைய காலத்துல நாத்திகர்கள் ந அஸ்தி என்று சொல்றவங்களும் ஹஸ்தி என்று சொல்பவர்களும் பெரிய போட்டி நடந்திருக்கிறது. இதை நிரூபணம் பண்ணி ஜெயித்தவர்கள். இப்படிப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்டு நம்ம சொன்ன அறிவுக்கும் புத்திக்கும் இந்த புத்தியில் டச் பண்ற அளவுக்கு அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. இது இந்து மதத்தின் ஒரு யுனிக்னஸ். யூ கேன் குவெஸ்சன். ஈவன் டுடே நீ இல்லைன்னா பரவாயில்ல பாடுவாங்க. பாப்பா வந்து சாட்டு உனக்கு நான் அதை தவிர நான் நினைக்கிறேன் ரிலீஜனோ spirituality. Spirituality is universal. Religion is situational and regional. Situational, regional, social context. இதனால எல்லாருமே ஆன்மீகத்தை தேடி போக வேண்டிய தருணம் இந்த 21ஆம் நூற்றாண்டு. இதை தாண்டி வரணும். அதனால அர்த்தமுள்ள இத நம்மளுடைய ரிலிஜன் மதத்தினுடைய அர்த்தமுள்ள பழக்க வழக்கங்களை விடணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஆன்மீகம் உண்டு, இல்லைன்னாலும் ஆன்மீகம் உண்டு என்ற நிலைப்பாடு இன்னைக்கு இன்டலெக்சுவல் சொசைட்டி. எல்லாருமே இன்டலெக்சுவலா கேள்வி கேட்கிறேன். நான் என்ன பாக்குறேன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நாளைக்கு ரிலீஜன்ல இது ஏன் அது ஏன் அது ஏன்னு இந்த மாதிரி நிலைமையில பதில் சொல்லக்கூடியது இந்து மதத்தின் போதனைகளை, இந்து வேதத்தின் அர்த்தங்களை. இந்து மத போதனைன்றதை விட வேதத்தின் அர்த்த பரிணாமங்கள் தான் பதில் சொல்ல தகுதி உள்ளது என்பது என் கணிப்பு.